கோவை கங்கா மருத்துவமனையில் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறியவும் சிகிச்சை முறைகள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி. மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை அதிகரிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி கோவை கங்கா மருத்துவமனையில் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கான விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெறுகிறது. ஒரு மாதம் தொடர்ந்து நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை கங்கா மருத்துவமனையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் கனகவள்ளி சண்முகநாதன் துவக்கி வைத்தார். இதில் மருத்துவமனையின் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் எஸ். ராஜசபாபதி, எலும்பியல் துறை தலைவர் டாக்டர் எஸ். ராஜசேகரன், இந்திய பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஹரி வெங்கட்ரமணி மற்றும் டாக்டர் சண்முகராஜா கிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான பேர் கலந்து கொண்டனர். மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதற்கு முறையான சிகிச்சை அளித்தால் அதனை எளிதாக குணப்படுத்தி விடலாம். இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த கண்காட்சி நடைபெறுவதாகவும், ஒரு மாதம் நடைபெறவுள்ள இதில் மார்பக புற்றுநோயின் அறிகுறிகளும் நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிவதற்கான வழிமுறைகளும் விளக்கப்படுகிறது. இதில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் ஒருமுறை மார்பக பரிசோதனை, ஆண்டுதோறும் செய்யப்படும் மெமோகிராம் பரிசோதனை குறித்தும் விளக்கப்படுகிறது. ஹீமோதெரபி குறித்த முறையான தகவல்கள் குறித்தும் இக்கண்காட்சியில் மருத்துவ ஆலோசகர்கள் தெளிவான விளக்கம் தருகிறார்கள். மார்பக புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு மேல் மூட்டு வீக்கம் பொதுவானது என்றும், மார்பக புற்றுநோய்க்கு பிறகு ஏற்படும் மூட்டு வீக்க தடுப்பு மற்றும் சிகிச்சை குறித்தும் கண்காட்சியில் தெரிவிக்கப்படுகிறது. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை பொதுமக்கள் கண்டு பயனடைய வேண்டும் என்று மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணன் அண்ட் டாக்டர் சுனில் குமார். போத் பிரெஸ்ட் ஆங்கோபிளாஸ்டிக் பிரெஸ்ட் சர்ஜன்ஸ் தாங்க. இன்றைக்கி கங்கா ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி மார்பக புற்றுநோய் ஒட்டி ஒரு விழிப்புணர்வு ஜாஸ்தி பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு கண்காட்சி வச்சுருக்கோம். அனைவரும் பி பிளாக் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு கண்காட்சியில் தயவுசெய்து வரவும். இங்கே எதுக்காக இந்த கண்காட்சி வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, பிரெஸ்ட் கேன்சர் பற்றி ஒரு அவேர்னஸ் வரணும். இப்போ பிரெஸ்ட் கேன்சர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம பெண்களில் மோஸ்ட் காமன் கேன்சர். இந்த கேன்சர் நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிட் உண்டு. அது அவுட்கம்ஸ் ஃபார் பெட்டர். ஒரு அப்ராக்சிமேட்லி 90% மேலே காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் போல் இருக்கிறோம். இதே நம்ம லேட் ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கிறோம்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம பிரெஸ்ட் கேன்சர் பற்றி ஒரு விழிப்புணர்வு ஜாஸ்தி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கண்காட்சி வச்சுருக்கோம். இதில் பிரெஸ்ட் கேன்சர் எப்படி தென்படும், அதில் எப்படி மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் என்ன, மற்றும் அது எப்படி ஏர்லியாக கண்டுபிடிக்கலாம், அதை சுய மார்பக பரிசோதனை அது மாதம் எல்லா பெண்களும் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களும் மாதம் ஒரு தடவை பண்ணணும். அதே மாதிரி மேமோகிராம்ன்றது ஒரு மார்பகத்துக்குரிய எக்ஸ்ரே, அது ஆண்டுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். அதை பற்றியும் நல்லா ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு என்னென்னா மார்பு புற்றுநோய் ரொம்ப ஒரு கொடிய விஷயம் நினச்சிக்கிறாங்க. கீமோதெரப்பி ரொம்ப மோசமான விஷயம் நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம கீமோதெரப்பி பண்ணால் நல்லா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நல்லா வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக கீமோதெரப்பி பற்றியும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறோம். மற்றும் பார்த்திங்கன்னா, மார்பு புற்றுநோய் ஒட்டி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு மார்பகம் ஃபுல்லாகவே போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக மார்பு புற்றுநோய்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செய்து அங்கேயும் நம்ம முன்னாடி மாதிரியே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தென்படலாம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் ஒட்டி நிறைய கையெல்லாம் வீங்கி போயிடும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு அது மாதிரிலாம் நான் நிறைய திங்ஸ் இந்த கண்காட்சியில் சொல்லியிருக்கிறாங்க. தயவுசெய்து வரவும். கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை நீங்கள் பெனிஃபிட் பண்ணுறதுக்காக மக்கள் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். மார்பக புற்றுநோயுடைய அவேர்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்க சார். ஆனால் இன்னும் நிறைய தென்படும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 தான் வருது. 4 ஸ்டேஜஸ் இருக்குது நம்ம பிரெஸ்ட் கேன்சரில். அதில் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 கேன்சர் தான் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. அது இந்த மார்பக புற்றுநோய் ஒரு வலி இல்லாத கட்டியாகத்தான் தென்படும். அது வலி இல்லை, ஒரு கட்டி தானே அப்படின்றது லூஸாக விட்டுறாங்க. அதனால ரொம்ப பெருசாகி ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு நிறைய பேருக்கு போயிடுறாங்க.